Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கி போட்ட கரூர் கூட்ட நெருக்கடி மரணம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் சமூக வலைதளத்திற்குரிய பல நபர்களும் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்க, தாவேகா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 3 நாளைக்கு பிறகு நேற்று மாலையில ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு. அந்த காணொலியில தன்னுடைய மன வலிய, தன்னிடத்திற்குரிய கேள்விகளை, தான் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத ஒரு 4.5 நிமிடத்துல அவர் சொல்லியிருந்தாரு. அந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு ஒன்னே ஒன்று தோணுச்சு. இதுவரைக்கும் நான் வைத்திருந்த நிலைப்பாட்டை மொத்தமாவே நான் மாத்திக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியில சில தற்குறிகள் இருப்பாங்க, தாவேகாங்கிற கட்சியில சில மனிதநேற்றவர்கள் இருப்பாங்க, மக்களின் உயிரை பற்றி கவலைப்படாத இருப்பான், மக்கள் கீழே கடந்தா கூட ஏறி மிதிச்சுட்டு போவான், கொடிக்கப்பத்துல ஏறுவான், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவான், அப்புறம் தென்னை மரத்துல ஏறுவான், வாகனம் போயிட்டு இருக்கும்போது பைக்ல போய் குறுக்க விழுவான், இந்த மாதிரி தன்னை பற்றியும் சமூகத்தை பற்றியும் கவலைப்படாத தற்குறிகள் இங்க இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அந்த கட்சியினுடைய தலைவரே ஒரு தற்குறி அப்படின்னு. 4.5 நிமிட காணொலியில அவர் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, மிகப்பெரிய மன வலியிலையும் மன உளைச்சல்லையும் இருக்காராம். மன வலியிலையும் மன உளைச்சல்லையும் இருப்பவர் தான் சினிமா தனமாக ஒரு காணொலிய எடுத்து வெளியிடுவாரா, பக்கா செட்டிங்கா ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும். தமிழ்நாடு முழுக்க இது ஒரு என்ன சொல்றது, ஒரு சதி கோட்பாடுன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட காணொலி தான் விஜய் வெளியிட்ட அந்த காணொலி. இந்த காணொலியை நேற்றைக்கு முதல் நாளே எடுத்ததாகவும், அப்போ அது சரியா வரணும்னு திருப்பி ரீஷூட் பண்ணியிருக்காங்க, பல டேக் போயிருக்காங்க. பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் போனாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் போய் 11 மணி நேரம் ஆலோசனை பண்ணாங்க. 11 மணி நேரம் ஆலோசனை பண்ணி 4 நிமிட காணொலி எடுத்திருக்காங்க. இந்த கட்சி எந்த லட்சணத்திற்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, காணொலியில மன வலியிலையும் மன உளைச்சல் இருக்குன்னு சொன்னாங்க. தாவேகோட ரசிகர்கள் எல்லாம் கடந்த 3 நாட்களாக, அண்ணன் சனிக்கிழமை இரவு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, அண்ணன் குளிக்கவே இல்லை, அண்ணன் சட்டை கூட மாத்தல, மன வலியிலையும் மன உளைச்சலையும் இருக்காரு அப்படின்னாங்க. நல்ல ட்ரிம் பண்ணி விக்க வேற மாத்தி மைக் வச்சு பேசினா அது சினிமா தனமா போயிடும் அப்படிங்கிறதுக்காக மைக் கூட வைக்காம செல்ஃபி வீடியோ எடுத்து ஒரு யூடியூபர் மாதிரி பேசிக்காரு. ஒரு கட்சியினுடைய தலைவர், இவர் தமிழ்நாட்டை ஆள போறன்றாரு, இவருக்கும் திமுக தான் போட்டிங்கிறாரு, 234 தொகுதியிலும் போட்டி போட போறன்றாரு, எனக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்கான்னு சொல்றாரு, நான் என் கேரியருடைய உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு, மாசான கூட்டத்தை நான் காட்டிட்டேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு அடிப்படை என்ன சொல்றது, அறம் இல்லாம மனிதநேயம் இல்லாம ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காரு. அந்த காணொலியில ஒரு வார்த்தை கூட இறந்து போன 40 பேருடைய குடும்பத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், என்னுடைய கூட்டத்துல இப்படி நடந்துருச்சு, இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், இனி இது போல என் கூட்டத்தில் இல்ல, இந்தியாவில் எந்த கூட்டத்திலும் நடைபெறக்கூடாது என்று சொல்வதற்கு வார்த்தை இல்லை. நீங்க இந்தியாவில் உலகம் முழுமைக்கும் அரசியல் கட்சியுடைய கூட்டங்கள் நடந்திருக்கு, இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்ததே இல்லை. அதனாலதான் சீன பத்திரிகையில தாவேகா மாநாட்டில் நிகழ்ந்த இந்த கூட்டத்தை எழுதுறான். சீனாக்காரன் என்ன நினைப்பான், ஒரு நடிகனை பார்க்க போய் ஒரு 41 பேர் இறந்து போயிருக்கான கேவலமா நினைப்பான். ஆனா அதற்கு கூட விஜய் வருந்தலை. நமக்கு இருக்கிற வருத்தம் கூட விஜய் அவர்களுக்கு இல்ல. குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இறந்து போயிருக்காங்க, சின்ன சின்ன எளிய மனிதர்கள் இறந்து போயிருக்காங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்த அம்மாவும் மகளும் இறந்து போயிருக்காங்க, ஒரே குடும்பத்துல 2 மரணம் 3 மரணம் நிகழ்ந்து, ஒரே ஊர்ல 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இப்படி மரணம் நிகழ்ந்தும் கூட அந்த மரணம் குறித்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு மனம் வலியா இருக்கு, என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்பட்டது இருக்கிறாரு. அடுத்து சொல்றதா மிகப்பெரிய பொய், அப்பட்டமான பொய். என்னன்னா, என்னுடைய கூட்டத்தை பொறுத்தளவுல நாங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்கிட்டது இல்லை, மக்களோட சேஃப்டியில நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது இல்லை அப்படிங்கிறாரு. மக்களோட சேஃப்டியில நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது இல்லை, என்னைக்கு நீங்க சேஃப்டியை பார்த்துருக்கீங்க? சேஃப்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும் அந்த எண்ணம். சேஃப்டியை பத்தி கவலைப்பட்டிருந்தா, மக்களுடைய உயிரை பத்தி கவலைப்பட்டிருந்தா, மக்கள் என்ன கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத பத்தி கவலைப்பட்டிருந்தா தண்ணி பாட்டில் கொடுக்கணுங்கிற அறிவு இருந்திருக்கும்ல. நீங்க சார்ட்டர் ஃபிளைட்ல வர்றீங்க, நீங்க கேரவன்ல வர்றீங்க, உங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு, உங்களுக்கு
தனி பஸ், அது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய பேருந்து, அதுக்குள்ள என்ன சொகுசு வசதி, நீங்க ஏறி 10 நிமிஷம் வரலாற்று சிறப்புரை ஆட்ட போறது இல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவையும் புரட்டி போட போற பேச்சு கிடையாது. தமிழ்நாட்டை புரட்டி போடுற பேச்சு கிடையாது. கரூருடைய வரலாற்றை மாற்றுகிற பேச்சு கிடையாது. சேகுவர படல் காஸ்ட்ரோ போல ஒரு புரட்சித்திய பத்த வச்சிருக்க பேச்சா. காலையில 8 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் காத்திருக்கிறான். 7:09 உள்ள வந்தவர் 7:33 வெளியே போயிட்டாரு. மொத்தமே இருந்தது 19 நிமிடம், பேசியது 10 நிமிடம். நீங்க 10 நிமிஷம் பேசுறதுக்கு அவன் 10 மணி நேரம் காத்திருக்கானே. அவனுடைய சேஃப்டியை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்களா? சேஃப்டியை பத்தி கவலைப்பட்டிருந்தா இதுவரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாடு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. 403 பேர் மயங்கி விழுந்ததாக தாவேகாவுடைய ஆதரவாளராக இருந்த பத்திரிகையாளர் ஜெகதீஸ்வரன் சொல்றார். 403 பேர் விக்கிரவாண்டி மாநாட்டில் மயங்கி விழுந்தாங்க. ஆனா ஊடகத்தை பேச விடாமல் பணம் கொடுத்து இவர் மறைச்சாருன்னு சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டு உண்மைத்தன்மை இல்லைன்னா நீ அதுக்கு மறுப்பு சொல்லணும்ல, சொல்லல. சரி, அபிஷியலா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போனதுல 3 பேர் இறந்திருக்காங்க. மதுரை மாநாட்டில் 3 பேர் இறந்திருக்காங்க. மதுரை மாநாட்டில் பல பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. திருச்சியில நான் கண்கூட பார்த்தோம். ஏர்போர்ட் தொடங்கி மரக்கடை வரைக்கும் பல பேர் மயங்கி விழுந்தாங்க, மரணம் நிகழல. பெரம்பலூர்ல மயங்கி விழுந்தாங்க, அரியலூர்ல மயங்கி விழுந்திருக்காங்க, நாகப்பட்டினத்துல மயங்கி விழுந்தாங்க, திருவாரூர்ல மயங்கி விழுந்திருக்காங்க. இப்படி எல்லா ஊர்லயும் நீங்கள் போன இடத்துல மக்கள் மயங்கி விழுந்திருக்காங்க. திருவாரூர் காணொலி நேரத்து போட்டிருந்தாரு. இதே போல ஒரு கிரௌடு, அப்படியே பெண்கள் எல்லாம் ஆண்கள் சூழ பிதுங்கி நிக்கிறாங்க. மூச்சு விட கூட நேரம் இல்லாம நிக்கிறாங்க. எங்க அங்க சேஃப்டி இருந்துச்சு? நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே தென்னை மரத்துல ஒருத்தன் ஏறான், நீங்க அவன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு அறிக்கையில என்னுடைய கூட்டங்களுக்கு வரக்கூடியவர்கள் மரங்கள்ல ஏறக்கூடாது. இன்னைக்கு நீங்க 4 நிமிஷம் வீடியோ வெளியிட்டீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சேஃப்டி அவேர்னஸ் வீடியோ. நீங்க கூட்டங்கள்ல வாகனத்தை பின்தொடர்ந்து வராதீங்க, மரங்கள்ல ஏறாதீங்க, குறிப்பா மின் கம்பங்கள்ல ஏறாதீங்க, கூட்ட நெருக்கடி பண்ணாங்க, எல்லாரும் தண்ணி பாட்டில் கொண்டு வாங்க. ஒரு மழை வந்தா கூட குடையோடும் படையோடும் வருகன்னு நாம் தமிழ் கட்சி அறிக்கை போடும். மலைக்கு குடையோட வந்துருங்கன்னு சொல்லி ஒரு அடிப்படை தானே. கூட்டத்துக்கு வரவங்க தண்ணி கொண்டு வாங்கன்னு எந்த சேஃப்டியும் நீங்க ஃபாலோ பண்ணல. நாமக்கல்ல 36 பேர் மயங்கி விழுந்ததாக சொல்றாங்க. அப்ப எல்லா ஊர்லயும் மயங்கி விழுந்திருக்கான்னா எந்த ஊர்லயும் நீங்க சேஃப்டியை பத்தி கவலையப்பட்டது கிடையாது. சேஃப்டியை பத்தி கவலைப்பட்டிருந்தா 50,000 பேர் கூடுவான்னு தெரியும். 10,000 பேர் இருக்கட்டுங்க. வேலுச்சாமிபுரத்துல 10,000 பேர் கூடுவான்னு உங்களுக்கு தெரிஞ்சா அந்த 10,000 பேருக்கும் தண்ணி ரெடி பண்ணணுமா கூடாதா? அந்த 10,000 பேர்ல ஒரு 2,000 பெண்கள் இருந்தா அந்த 2,000 பெண்களுக்கான மொபைல் டாய்லெட் அமைக்கணுமா கூடாதா? காலையில 8 மணி இரவு 8 மணி வரைக்கும் டாய்லெட் போகாம, மலம் கழிக்காம, சிறு கழிக்காம பெண்கள் நிப்பாங்கன்னு தெரியாத நீங்கள் சேஃப்டியை பத்தி பேசுறீங்களா? உண்மையிலே சேஃப்டியை பத்தி நீங்க யோசிச்சிருந்தா, நீங்க காம்ப்ரமைஸே சேஃப்டியில பண்ணிக்கிட்டது இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தா திடலை வாடகைக்கு எடுத்து நீங்க பேசியிருக்கலாம். எனக்கு ஒரு பெரிய உண்மையிலே புரியலைங்க. இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், சமூக ஆர்வலர்கள், பல பேர் இயற்கை ஆர்வலர்கள்லாம் இந்த பொது வழியில செலவு வைக்கக்கூடாது, பொது வழியில கொடிக்கம்பம் கட்டக்கூடாது, பொது வழியில பதாகை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத வழக்க போட்டு பொது வழக்காக மாற்றி அதுல எத்தனையோ பணிகளை செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த பொது வழியில ரேலி போடக்கூடாது, பொது வழியில ரோட் ஷோ போகக்கூடாது, பொது வழியில அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தக்கூடாது, பொது வழியில அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி கூட்டம் போடக்கூடாதுங்கிறதுக்கு தயவு செய்து தடை போடுங்க. இந்தியா தவிர ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய எந்த நாட்டிலையும் இந்த முறை கிடையாது. அமெரிக்காவிலேயோ, ஐரோப்பிய நாடுகள்லயோ, இல்ல மலேசியா, சிங்கப்பூர்லயோ எந்த நாட்டிலையும் கிடையாது. நீ பேசணுமா ஒரு அரங்கை வாடகைக்கு எடுத்து முறைப்படி வரி கட்டி, முறைப்படி வாடகை கட்டி பேசிக்க. 10,000 பேர் இருக்கக்கூடிய கன்வென்ஷன் சென்டர் இருக்கு, 1,00,000 பேர் இருக்கக்கூடிய மண்டபங்களும் இருக்கு. நீ அங்க போய் பேசிட்டு சாமி, நீ பொது வழியில எவனுக்கும் அனுமதி கிடையாது. அப்படி ஒரு முறை இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்தா மட்டும்தான் இது போன்ற தற்குறி தலைவர்களிடம் இருந்து மக்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா மாஸ் மென்டாலிட்டி, பிரமாண்டத்தை காட்டணும். நான் பெரியவனா நீ பெரியவனா, கூட்டத்தை யார் பெருசா கூட்டி காட்டுறா? அதாவது மக்களுக்கு நல்லது சொல்லி, மக்களுக்கு நல்ல திட்டங்களை சொல்லி, இந்த தவறுக்கு இப்படி தீர்வு காண்பேன், கச்சத்தீவுக்கு, முல்லை பெரியாருக்கு, ஊழலுக்கு, லஞ்சத்திற்கு, இல்ல ஆற்றுமலை கொள்ளைக்கு, கனிமவள கொள்ளைக்கு, இந்த குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு இப்படிலாம் நான் தீர்வு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவன் நல்ல தலைவனா இருப்பானா? கூட்டத்தை பெருசா காட்டுறவன் நல்ல தலைவனா இருக்கவனா? கூட்டத்தை அவர் காட்டிட்டாராம் 30 விழாவில் கூட்டத்தை, அவன் 30 விழா நடத்திட்டாங்களாம், அது 30 பேர் விழா. அப்ப நான் பெருசா கூட்டத்தை காட்டுறேன். அதே கரூர்ல செந்தில் பாலாஜி கோட்டையா, அந்த கோட்டையில நான் ஓட்டையை போட்டு காட்டுறேன். செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷன்ட்ட உங்களுடைய பகையை தீர்த்து கொள்ள 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுதானே உண்மை. யதார்த்த உண்மையை பேசினா அதுதான் யதார்த்தமான உண்மை. திமுகவை வீழ்த்துவதற்கும் திமுகவை விமர்சிப்பதற்கும் 1000 காரணம் இருக்கு. அதையெல்லாம் பேசாம 10 நிமிடம் நீங்க பேசியதுல முழுக்க முழுக்க தனி மனித ரீதியாக பேச முன் வச்சிருக்க முடிய கரூருடைய
சிறு குறு தொழிலாளர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள், இவருடைய பிரச்சனை குறித்து நீங்க பேசிருக்கீங்களா? சரி, ஆத்து மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, அதற்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க பேசிருக்கீங்களா? நான் ஆட்சிக்கு வந்தால் ஆத்து மணல் கொள்ள முழுமையா தடுக்கப்படும், கனிம வள கொள்ளை முழுமையா தடுக்கப்படும், இயற்கை வள சுண்டல் முழுமையா தடுக்கப்படும். தீர்வு வச்சிருக்கீங்களா? இல்லையே. தீர்வு இன்னைக்கு போகாம நான் சாத்தியம் முழுத சொல்லுவேன். அது என்ன சாத்தியம் இதுவரைக்கும் சொல்லுவேன். சரி, இப்போ அப்போ சேஃப்டியை பத்தி கவலைப்படாத நீங்க எந்த அடிப்படையில் சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு சொல்றீங்க? கடந்த 4 நாட்களாக சமூக வலைதளங்களில் செட் பண்ணப்பட்ட நரேட்டிவ், விஜய் செட் பண்ண நரேட்டிவ்ங்கிறது விஜய் பேசின பிறகு தான் தெரிய வந்துச்சு. என்னன்னா, எல்லா ஊருக்கும் போனோம், அங்கெல்லாம் இது நடக்கல, கரூர்ல மட்டும் இது நடந்திருக்குங்கிறாரு. அதுக்கு பேர் தான்டா விபத்து. ஏர் இந்தியா விமானம் எல்லா ஊர்லயும் பறக்குது, ஏன் குஜராத்தில் மட்டும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு யாராவது கேட்க முடியுமா? அதான் விபத்து. எல்லா ஊர்லயும் ரயில் போகுது, ஏன் ஒரிசால மட்டும் விபத்தாச்சு? ஏன்னா அது ஒரிசால மட்டும் ஏன் நடந்துச்சு அப்படின்னா ஒரிசா அது விபத்து. அதுபோல எல்லா ஊர்லயும் இது நடக்கல, இங்க மட்டும் நடந்திருக்குன்னா இங்க அதிகமான நெருக்கடி இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது திரு விஜயும் ஆதவர்ஜுனாவும் இந்த டீமும். இவர்களுடைய மெத்தன போக்கு, இவருடைய அலட்சிய போக்கு, இவருடைய திமிர்த்தனம், இவருடைய மாஸ் மென்டாலிட்டி, காவல்துறையினுடைய விதிகளை எதையும் மறிக்காம, காவல்துறை சொன்னதையும் கேட்காம, எதை பத்தியும் கவலைப்படாம நான் கூட்டத்துல போய் பேசியே ஆகணும் அப்படிங்கிற திமிர்த்தனத்தினால நடந்திருக்க ஒழிய இது அங்கேயே நடக்கல இங்கேயே நடந்துச்சு அப்படின்னு இவர் ஒரு தியரியை கிரியேட் பண்ண விரும்புறாரு. சரி, அப்பதான் அப்படி பார்த்தா நாகப்பட்டினத்திலையும் மயங்கி விழுந்திருக்காங்க, பெரம்பலூர்லையும் மயங்கி விழுந்திருக்காங்க, திருச்சிலையும் மயங்கி விழுந்திருக்காங்க, நாமக்கல்லையும் மயங்கி விழுந்திருக்காங்க, விக்கிரவாண்டிலையும் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறான், மதுரையிலையும் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறான், மதுரை மாநாட்டிலையும் மயங்கி விழுந்திருக்கான், விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் மயங்கி விழுந்திருக்கான். இவருடைய எல்லா கூட்டத்திலையும் எந்த சேஃப்டியும் இல்லாம, மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இருந்திருக்கு. இங்க இறந்தது 41 பேரு, உயிருக்கு பாதுகாப்பட்ட சூழ்நிலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது 50 பேரு. ஆனா 400-500 பேருக்கு மேல மயக்கம் போட்டு அறக்க பறக்க ஓடிட்டாங்க. பத்திரிகையாளர்கள் தப்பி தரு மாதிரி உயிர் பிடிச்சுன்னா அந்த ஏரியாலாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னால சந்து பொந்துல ஓடி போயிட்டாங்க. ஒரு வீட்டினுடைய கழிவறையை மட்டும் 100 பேர் பயன்படுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள மட்டுமே பல பெண்கள் மயக்கம் போட்டு விழுந்து தண்ணி கொடுத்து அந்த பெண்கள் பக்கம் அக்காமத்துல பெண்கள் வந்து காப்பாத்திருக்காங்க. அப்படி பல சம்பவங்கள் அந்த வேலுச்சாமிபுரத்துல நடந்திருக்கிறது. இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை வெளிவருகிறது. நேற்று ஒரே ஒரு உண்மையை மட்டும் விஜய் பேசியிருந்தார். என்னன்னா, கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கரூர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி உண்மையை சொல்றவங்களை நான் வந்து மனித தெய்வங்களா பாக்குறேன்னாரு. அப்படி ஒரு மனித தெய்வமா அப்போ கரூர்ல பேசுறவங்க எல்லாருமே உண்மையை சொல்றாங்க, கரூர் மக்கள்னு சொல்றீங்கல்ல, அப்படி பல பேர் உண்மையை சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு உண்மைதான் விஜய் சொன்னது பொய் என்கிற உண்மை. கரூர்ல நேத்து என்டிஏ இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய டீம் வந்து ஹேமமாலினி, மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன், மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் எல்லாரும் வந்து ஒரு ஆய்வுக்காக போறாங்க. அந்த ஆய்வுல பல பேரை சந்திச்சு விசாரிக்கிறாங்க வேலுச்சாமிபுரத்துடைய மக்களை. அதுல ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்ல ஆங்கிலத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க ஹேமமாலினி அவர்கள்ட்ட. அப்ப அவர் சொல்றாரு, கரூர்ல ஏதாவது சதி நடந்திருக்கானா? சதிலாம் ஒண்ணு நடக்கலன்றார். கரூரினுடைய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் வந்து தோல்வி அடைஞ்சாங்க. ஆமா, மாவட்ட நிர்வாகம் தோல்வினோடனே இவரு அண்ணாமலை நினைச்சிட்டாருன்னா கரூரினுடைய மாவட்ட ஆட்சியர், கண்காணிப்பாளர், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க தோல்வி அடைஞ்சுன்னு சொல்றாரு. மாவட்ட நிர்வாகம் தோல்வின்னு சொல்றாரு, டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே அது அந்த நிர்வாகம் இல்ல, மாவட்ட தாவேக்காவுடைய மாவட்ட நிர்வாகம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. 4 minutes they threw the water bottle. மொத்தமே 7 நிமிஷம் தான். இப்ப அம்மா கேக்குறது எம்பி அம்மா, நம்ம லோக்கல் நிர்வாகம் இருக்குல்ல, அவங்க இதுல செயல் இழந்துட்டாங்களா? அது வந்து மாவட்ட நிர்வாகம் சரியில்லை. He saying the local administration failed. மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரிபடலை. He saying the local administration failed. மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரிபடலை. அண்ணா நீங்க சொல்றது விஜய் கட்சி. அப்ப அண்ணாமலை என்ன இன்டென்ஷன்ல போறாரு? அண்ணாமலைக்கு எப்படியாவது இந்த இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கு, சதி நடந்திருக்கு, பிழை நடந்திருக்கு அப்படின்னு காட்டணும் என்கிற இன்டென்ஷன் இருப்பதா தான் பார்க்க முடியுது. அண்ணாமலையுடைய அரசியல் கருத்தின் மீது நம்ம விமர்சனம், தனிப்பட்ட முறை ஒரு மீது விமர்சனம் கிடையாது. ஆனா அண்ணாமலை நேற்று போய் நின்று முழுக்க ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாரு. அண்ணாமலை செட் பண்ற நரேட்டிவும், ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் செட் பண்ண நரேட்டிவும், ஆதவர்ஜுனா செட் பண்ற நரேட்டிவும், விஜய் செட் பண்ண நரேட்டிவும் ஒரே நரேட்டிவா இருக்குன்னா, விஜய், அண்ணாமலை, பாஜக எல்லாம் ஒரு புள்ளியில இந்த இடத்துல இணைவது போல தெரிகிறது. அப்போ விஜய் தன்னுடைய தவறுகளை மறைக்க, தன்னுடைய இயலாமையை மறைக்க, ஒட்டுமொத்தமா யார் மேலேயாவது பழிய போட்டு தப்பிக்க பாஜக காலில் போய் விழுந்துட்டாரு அப்படிங்கிற செய்திக்கு பின்னாடி உண்மைத்தன்மை இல்லாம இல்லை.
இவர் குருமூர்த்தியை சந்திச்சாருன்னு சொன்னாங்க, அது உண்மை இல்லைன்னு சொல்லி குருமூர்த்தியை சொல்லிட்டாரு. ஆனா 100 விழுக்காடு பாஜகவிடம் திரு விஜய் சார்பாக ஆதரவு கேட்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பாஜக டீம் களத்துல மொத்தமா இறங்கி வந்து நின்று ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இங்க வந்து சதி நடந்திருக்கு, கல்லு வீசினாங்க, செருப்பு வீசினாங்க, ஆம்புலன்ஸ் எம்டியா போச்சு இப்படி சொல்றாங்க. எவனுமே ஏண்டா தண்ணி இல்ல, ஏண்டா டாய்லெட் இல்ல, ஏண்டா 8:45 சொல்லிட்டு 12:45 நாமக்கலுக்கு வந்த, ஏண்டா 12:45 சொல்லிட்டு கரூருக்கு 8 மணிக்கு வந்த எவனும் கேட்க மாட்டான். இதுதானே கேட்கணும். நீ ஏன் வீட்டுல 8:45 கிளம்புன, நாமக்கலுக்கு 8:45 ஏன் போட்ட? ஒருத்தன் கேட்கல. 12:45 கரூர் வரேன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ வந்து கரூருக்குள் நுழையும் போதே 5 மணி? இந்த அடிப்படை அறிவு உனக்கு வேண்டாமா? 10 மணி நேரம் காத்துக்கிறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னும் காவல்துறை எச்சரிக்கிறாங்க. இதை விஜய் மறுக்கலாம்ல. காவல்துறை வந்து எச்சரிச்சுன்னு சொல்றாங்க. புஷி ஆனந்த் கிட்ட, நிர்மல்குமார்ட்ட, கரூருடைய மத்திய சொன்னோம், அவங்க யாருமே இதை காதுல வாங்கிக்கலன்னு சொல்றாங்க. இதை ஏன் விஜய் மறுக்கல? அப்படிலாம் சொல்லலைங்க போலீஸ். டிஎஸ்பி எங்கிட்ட சொல்லல, எஸ்பி எங்ககிட்ட சொல்லல, டிஎஸ்பி எஸ்பி சொல்லல. விஜயனுடைய பாதுகாப்பு அதிகாரி சொல்றாரு, கிரௌடு பஸ்ட் வகையா 5 மினிட்ஸ்ல அப்படிங்கிறாரு. அப்படின்னா கூட்டம் வெடிக்கிற நிலைமையில இருக்கு, சீக்கிரம் முடிச்சுட்டு போங்கன்றாரு. அப்படி இருந்தும் விஜய் முடிக்கல. வேறு யாருடைய காணொலியை பார்த்தாலும் விஜய் எப்ப வந்தாரு, எப்ப பேச ஆரம்பிச்சாரு, எப்ப அந்த கூட்டம் வந்து பஸ்ட் ஆக ஆரம்பிச்சது, எப்ப அந்த கூட்டத்தில் குழப்பம் விளைவிக்கப்பட்டுச்சு, எப்போ வந்து செருப்பு வீசப்பட்டுச்சு, எப்ப ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எப்ப விஜய் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி பத்தி பேச ஆரம்பிச்சாரு, செந்தில் பாலாஜி பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் செருப்பு வந்துச்சு, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இது உண்மையா அப்படிங்கிறதுக்கு வேற தொலைக்காட்சிகளை பார்த்தா அது முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நேரலை அவங்க யூடியூப் சேனல்ல போச்சு. அதுல இருந்து நாம மொத்த காணொலியும் நேத்த உட்காந்து இரவு பார்த்தேன். அப்போ ஒரு உண்மை புலப்பட்டது. 2:58 நாமக்கல் மீட்டிங்க திரு விஜய் அவர்கள் முடிக்கிறார். 4:55 கரூர் லைவ் இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 4:55 கூட்டம். அப்பெல்லாம் 4:55 ஒரு 5000-7000 பேர் நிக்கிறாங்க. அப்பதான் கூட்டம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. 5:30 மணி, அதாவது அந்த 5:30 மணிக்கெல்லாம் கூட்டம் கடுமையாயிருது. அப்பதான் காவல்துறை எச்சரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. 5:46 விஜய் கரூருக்குள்ள சரியா நுழைகிறார். 5:46 நுழைகிறார். அப்போ ரவுண்டானால விஜயை பார்ப்பதற்காக மக்கள் நிக்கிறாங்க. அப்போ அந்த காணொலி நம்ம பார்த்தோம். ஒரு பெரும் கூட்டம் சடசட ஏதோ ஒரு போர் வீதி மாதிரி இருந்துச்சு. போருக்கு ஓடுற மாதிரி ஓடி போறாங்க, ஒரு குண்டு போட்ட மாதிரி ஓடி போறாங்க, விஜயை நோக்கி ஓடுறாங்க. அந்த 5:46 இருந்து 7:05 வரைக்கும் விஜய் வாகனத்துல வந்துட்டு இருக்காரு. 1/2 கிலோமீட்டர் கடப்பதற்கு மொத்தமா 1.25 மணி நேரத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த 1.25 மணி நேரத்துல ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த ஸ்கிரீனை மூடாம உள்ள இருந்திருக்காம வெளியே உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னா இந்த கூட்டம் அங்க வந்திருக்காது. ஏன்னா நான் பல முறை சொல்றேன், இது விஜயனுடைய பேச்சை கேட்க வந்த கூட்டம் இல்ல, விஜய் பார்க்க வந்த கூட்டம். பார்க்க வந்த கூட்டம் பார்த்துட்டு போயிருக்கோம். எல்லா ஊர்லயும் இந்த கிரௌட் இருந்திருக்கு. ஆனா விஜயை பார்த்துட்டு கிளம்பிச்சு. இங்க விஜய் அவர்கள் அந்த ஸ்கிரீனை விட்டு உள்ள போய் அவரு ஓய்வெடுக்க போனாரா, இல்ல தூங்க போனாரா, இல்ல டிஸ்கஸ் பண்ண போறாரா, இல்ல சாப்பிட போனாரா, எங்க போனான்னு தெரியல. ஆனா போயிட்டாரு. அந்த 1.25 மணி நேரம் அவர் இல்ல. நான் முதல் காணொலி சொல்லியிருந்தேன், அந்த 1.25 மணி நேரம் அவர் இல்லாததுதான் இவ்வளவு சிக்கலுக்கு காரணம். இதை எவனும் பேச மறுக்கிறான். சரி, உள்ள போயிட்டாரு. அப்ப எப்ப வராரு? 7:05 வாக்குல விஜயனுடைய வாகனம் உள்ள வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு நெருக்கடி ஏற்படுது. அந்த நெருக்கடியில தான் அந்த ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள ஆட்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஒயரை பிடிச்சு இழுத்ததுல, அது பெரிய ஒரு தடிமனான ஒயர் இருந்திருக்கு, அந்த ஒயரை பிடிச்சு இழுத்ததுல ஜெனரேட்டர் ஆஃப் ஆகி அந்த பகுதியினுடைய விளக்கு மட்டும் அணையுது. மின்சாரம் துண்டிக்கப்படல. மின்சார வாரியமும் சொல்லுது, ஏரியாவோட மக்களும் சொல்றாங்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுனால இது நடந்துச்சுன்றாங்க. மின்சாரம் துண்டிக்கப்படல. ஆனா மின்சாரத்தை துண்டிக்க சொல்லி தாவேகா சார்பில் மனு கொடுத்திருக்காங்க. ஏன்னா கூட்ட நெரிசல்ல ஏதாவது மின் உயர்ல ஏறிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க மனு கொடுத்திருக்காங்க. ஆனாலும் இவங்க மின்சாரத்தை துண்டிக்கல. எல்லா இபி போல் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீட் லைட், தெருவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப மின் விளக்கு அணைக்கப்படல. 7:05 அந்த ஜெனரேட்டர் அணைஞ்சி அந்த பகுதியுடைய விளக்கு, இவங்க வச்சிருந்த விளக்கு மட்டும் அணையுது. 7:09 விஜய் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு சரியா வந்து நிக்கிறாரு. 7:12 3 நிமிஷம் ஆசுவாசப்படுத்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டு போட்டு தான் வருவாரு. உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 7:12 விஜய் மேல வர்றாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்ட்ட நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கேட்ட போது 7:14 சரியா 7:14 ஆம்புலன்ஸுக்கான அழைப்பு கூட்டத்துல இருந்து போகுது. ஆம்புலன்ஸுக்கு அங்க ஒருத்தர் மயங்கி விழுந்துறாரு. அந்த மயங்கினவரை எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் வருது. சரியா 7
16க்கு ஆம்புலன்ஸ் வருது, விஜய் மேல ஒரு செருப்பு வீசப்படுது. அப்ப விஜய் பேசிட்டு இருக்காரு. கொடுக்கப்படும் இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும். போறீங்களா? இந்த செருப்பு ஏன் வீசப்பட்டுச்சு? இந்த செருப்பு வீசப்பட்டதுனாலதான் குழப்பம் விடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆம்புலன்ஸ் வந்த பிறகுதான் செருப்பு வீசப்படுது. நல்லா தெரியுது. வீடியோல நல்ல எல்லா ஃபுட்டேஜ் இருக்கு. 63 ட்ரோன் கேமரா இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு. தமிழ்நாட்டுடைய யூடியூப்ஸ் இருக்கு. விஜய் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த எரும மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய கேமரா இருக்கு. எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தும் எவனோ ஒருத்தன் செருப்பை வீசிட்டான்னு சொல்றாங்க. அந்த செருப்பு இடது பக்கத்துல இருந்து வந்திருக்கு. என்னன்னா, கூட்டத்துல மயங்கினவன் எதை வச்சு சத்தம் கேட்காது, கத்த முடியாது. எல்லாம் டிவிக்கேன்னு கத்திட்டு நிக்கிறான். கிட்டத்தட்ட 70 விழுக்காடு மது போதையில் இருக்கிறான். நான் திரும்ப பதிவு பண்றேன். தரூர்ல கூடிய 2 டாஸ்மாக்ல 5 மடங்கு சேல்ஸ் அதிகமாயிருக்கு. வேணும்னா சந்தேகப்பட்டா விஜய் தரப்புல இருந்து ஆர்டிஐ போட்டு அந்த டாஸ்மாக் சேல்ஸை பார்த்துக்கோங்க. நார்மல் சேல்ஸோட 5 மடங்கு விற்பனையாயிருக்கு. அத்தனை பேரும் மது போதையில நிறைஞ்சு நிக்கிறான். கத்துவது யாரு காதிலும் கேட்கல. அப்பதான் என்ன பண்றான்னா, தண்ணி பாட்டில் இருந்தா தண்ணி பாட்டில் தூக்கி போடுவான். ஒன்னு செல்போன் இருக்கும், பேண்ட கழட்டி ஜட்டியை கழட்டி எறிய முடியும். அவன் செருப்பு தூக்கி எறியான். மயங்கி விழுந்தாங்க. அது செருப்பு விஜய் மேல எறிய இல்ல, ஒரு அட்டென்ஷனுக்காக. சரி அப்படியே தெரிஞ்சு பாப்பா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த நபர் தான் மனைவி மயங்கி விழுந்தான்னு சொல்லி தலையில அடிக்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு விஜயை நோக்கி அவர் கேட்கறது காணொலியில அழகாக பதிவாயிருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ 7-18 திருப்பி விஜய் பேசிட்டே இருக்காரு. 7-18 2வது ஒரு செருப்பு ஒண்ணு வருது. செருப்பு மாதிரி ஒரு பொருள் வருது. அது அந்த பாதுகாவலர்கள் தடுத்துட்டு அவங்க தான் அப்போ வந்து சொல்றாங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. உடனடியாக அங்க கீழே இருக்கக்கூடிய அந்த வண்டி இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 7-19 தண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் விஜய்க்கு பிரச்சனை தெரிய வருது. தண்ணி இல்லாம நிறைய பேர் நிக்கிறாங்க தெரிய வருது. தண்ணியை தூக்கி போறாரு விஜய், போறாரு ஆதவர்ஜனா போறாரு. பாதுகாவலர்கள் தண்ணி தூக்கி வெறிய ஆரம்பிக்கிறாங்க. 7:21 விஜய் மீண்டும் ஆம்புலன்ஸ் வருதுங்கிறாரு. அப்ப அந்த ஆம்புலன்ஸ்குள்ள யார் வாரா? இங்க தண்ணி பாட்டில் அமைக்கிறான். ஒருத்த மனைவி இழந்து தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கான். கூட்டத்தை சுத்தி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டம் ஃபர்ஸ்ட் வகையான்னு சொல்லி பாதுகாவலர் சொல்றாரு. இது எதையுமே கவலைப்படாம திருப்பி பேச்ச ஆரம்பிக்கட்டுமான்னு சொல்லி ஆதவர்ஜனோட கேட்கிறாரு. ஆதவர்ஜனா பேச சொல்றாரு. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. எப்படியாவது செந்தில் பாலாஜி மட்டும் பேசிட்டு இறங்கிருங்க அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்லதாக சொல்லப்படுகிறது. அப்பதான் செந்தில் பாலாஜி குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். செந்தில் பாலாஜி குறித்து அவர் பேசும்போது கிட்டத்தட்ட அந்த பாட்டு போடுறாரு இல்லையா, பாட்டுக்கு 10 ரூபா 7:31 பாட்டு போடுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த செந்தில் பாலாஜி பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே இங்க என்ன ஆயிருது அப்படின்னா, கூட்டத்துல விஜய் பக்கத்துல கூட மயங்கி விடுறாங்க. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு விஜய் சொல்றாரு. ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்றாரு. டாக்டர் பிரபுவை கூப்பிடுங்கிறாரு. ஜெகதீஷை கூப்பிடுங்கன்றாங்க. அப்போ விஜய்க்கு இது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. பிரச்சனைன்னு தெரிஞ்ச பிறகும் கூட தன்னுடைய வன்மத்தை தீர்த்து கொள்ளவோ இல்லை எதுக்காகவோ திருப்பியும் பாட்டு பாடிட்டு ஒரு கொண்டாட்ட மண்டலிக்கு இந்த கூட்டத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறவன் எப்படா மக்களுக்கான தலைவனா இருப்பான்? நீ முதல்ல என்ன மனநிலை அந்த பாட்டை பாடுனீங்க? அந்த பாட்டை பாடுனது தப்பு இல்லை. ஒருவேளை சம்பவம் நடக்கல, அந்த பாட்டு தான் தமிழ்நாட்டுடைய ட்ரெண்டிங் பாட்டா மாறி இருக்கும். அது வேற கருத்து. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஆனாலும் மந்திரி மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா. ஆனா இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும் போதும் கூட ஒரு கொண்டாட்ட மனநிலை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சரி, அது முடிஞ்சிருச்சுல. 7:33 இறங்கிட்டாரு. இறங்கி காருக்குள்ள போயிட்டாரு, பஸ்ஸுக்குள்ள போயிட்டாரு. போய் எப்போதும் தேசிய நெடுஞ்சாலைக்கு போய் வாகனத்துல மாறுவாங்க. ஆனா இங்க அவசரவசமாக ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே அவசரவசமாக வேற கார்ல மாறி அவரு திருச்சிக்கு போறாரு. காத்திருந்தேன்னு சொல்றாங்க, போய் நேற்று விஜய் ஒத்துக்கிட்டாரு. காத்திருக்கலாம் செய்யல. அவர் என்ன சொல்றாரு, நான் போனா மீண்டும் அங்க வந்து ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துடக்கூடாது, அங்க ஏதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கனத்த இதயத்தோடு நான் போயிட்டேங்கிறாரு. இது வரைக்கும் என்ன உருட்டிட்டு இருந்தாங்க? 1.5 மணி நேரம் அவர் காத்திருந்தாருங்க. காவல்துறை வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, காவல்துறை தான் மறுத்துச்சுனாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல,
நான் போனா பிரச்சனை ஏற்படும், நானா போயிட்டேங்கிறாரு. பிரச்சனை ஏற்படும், அந்த பிரச்சனையை தடுப்பவன் தான் ஏன் தலைவன். பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வரவிடாமல் தடுத்து மக்களுக்காக நின்று 41 பேர் என் கூட்டத்துக்கு வந்தவன், என்னைய பார்க்க வந்தவன், என் பேச்சை கேட்க வந்தவன், எனக்கு டிக்கெட் கொடுத்து படம் பார்த்து என்னை வாழ வைத்த, என்னுடைய நெஞ்சுக்குள் குடியிருக்கக்கூடிய 41 பேருடைய நெஞ்சில் மிதிபட்டு இறந்து போயிட்டான். நான் போய் நிப்பண்டா, எவன்டா என்னை தடுப்பான் அப்படின்னு நின்றுந்தா நீ தலைவன். நீ தற்கூரி என்பதனால பயந்து போய் ஓடி போன. அதுவும் 3 நாள் கழிச்சு கரூர் நீதிமன்றத்தில் நீதிபதி உங்களை கடுமையாக விமர்சித்த பிறகு, உங்களுடைய மாவட்ட செயலர் கைது செய்யப்பட்ட பிறகு, புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் கைது செய்யப்பட்டுவார்னு தெரிஞ்ச பிறகு, நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டுவார்னு தெரிஞ்ச பிறகு, உங்களுடைய யூடியூபர்ஸ் சோகால்டு உங்களுக்கு வாடகை வாயில் எல்லாரும் கைது செய்யப்பட போறாங்க, அவதூறு பரப்புறாங்க, இந்த சதி கோட்பாடெல்லாம் பேசுறாங்க, அதுக்கு கவர்மெண்ட் கடுமையா எதிர்வினை ஆற்றும்னு தெரிஞ்ச பிறகு தான் தெரியுமா உங்களுக்கு, மிந்தா நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு டிஎஸ்பி விஜய் வீட்டுக்கு போயிருக்காரு. விஜயை கைது பண்ணதான் வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இரவு முழுக்க கைது பண்ணனா நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி இரவு முழுக்க 2 பேரை ஒரு அட்வொகேட்டை வந்து ஒரு நீதிமன்றத்தில் நிப்பாட்டிருக்காங்க. இவ்வளவுதான் இவங்களுடைய அரசியல். இந்த காணொலியுடைய இறுதியில விஜய் அவர்கள் சொன்னதுதான் உச்சபட்சமான சினிமாத்தனம். சினிமால நீ ஆளை தொடரணும்னா என்னை தாண்டி தாண்டா தொடரணும் அப்படின்னு பேசுறது, நீ தொட்டு பாடுறான்னு சொல்றது, ஹீரோயினை அடிக்க வந்தா ஹீரோயினை அப்படி தொடரான்னு சொல்றது, ஒரு தம்பியை வெட்ட வந்தா வெட்டுறா என் தம்பி அப்படின்னு சொல்றது, என் குடும்பத்தை என்னை தாண்டி தொட்டு பாடுறான்னு சொல்றது. அது மாதிரி சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது என்னை பழி வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தான் இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஒட்டுமொத்தமான தன்னுடைய தவறை தூக்கி எப்படி தூக்கி போடுறாரு பாருங்க. தன்னுடைய ரசிகர்களை தூண்டி விட்டு ரசிகர்கள் பக்கம் நிற்கிறாராமா, தொண்டர்கள் பக்கம் நிற்கிறாராமா. தொண்டர்கள் பக்கம் நின்றுருந்தா, ரசிகர்கள் பக்கம் நின்றுருந்தா நீ தண்ணி கொடுத்துருக்கணும், சரியான நேரத்துக்கு வந்திருக்கணும். பகலில் வந்தால் கூட்டத்தை காட்ட முடியாது, அதானே? பகலில் வந்தால் கூட்டம் காட்ட முடியாது, வெயிலில் பெரிய கவரேஜ் கிடைக்காது. கரூரில் எப்படியாவது கூட்டத்தை காட்டணும், எப்படியாவது கரூர் தன்னுடைய கோட்டை நிரூபிக்கணும். தன்னுடைய அரசியல் அரிப்பு தீர்த்து கொள்வதற்காக ஒட்டுமொத்தமான 46 உயிரையும் பழி கொடுத்தது விஜய். இது 100 விழுக்காடு உண்மை. நான் கூட நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கிறேன். நான் கரூருக்கு போனேன், அந்த மக்களை பார்த்தேன், ஒருத்தர் கூட சதி நடந்துச்சுன்னு சொல்லலை. நான் 50 பேரையும் பார்த்தேன், இறந்து போன குடும்பத்தாரையும் பார்த்தோம், 50 பேர் பாதிக்கப்பட்டிருக்க 50 பேரையும் பார்த்தோம். ஒருத்தர் கூட சதி நடந்துச்சு, கலவரம் நடந்துச்சு, கல் வீசினாங்க, செருப்பு வீசினதுக்கு அப்புறம் தான் கலவரம், கரண்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் கலவரம், யாருமே சொல்லலை. இது எல்லாமே விஜய் தரப்புல இருந்து உருவாக்கப்பட்ட சதி கோட்பாடு. ஆதவர்ஜனா, ஜானகிசாமி, விஜய் இந்த கூட்டம் உருவாக்கிய சதி கோட்பாடை ஒழிய இவர்கள் கையில அதிகாரம் சிக்கணும் எந்த மாதிரி செய்வான்? தன் தவறை மறைக்க அடுத்தவன் மேல பழிய போடுற மாதிரி ஒரு அயோக்கிய பல்க உலகத்துல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை வெளிச்சமனம் செஞ்சுட்டு அப்படின்னா அப்படி தைரியம் இருக்கு அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்க வேண்டியதானே? ஒரு யூடியூப்ல உட்காந்து முடி கட்டாகிற மாதிரி ஒரு வீடியோ வச்சு, மைக் இல்லாமல் வச்சு, ஒரு சட்டப்பட்டனை கழட்டி விட்டு சோகமா மூஞ்ச வச்சு இப்படி பேசிட்டா பேசுறதெல்லாம் உண்மையாயிருமா? ஒரு யூடியூபர்ல ஒரு யூடியூப்ல பேசுறதுக்கும் இவர் உட்கார்ந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு உச்சபட்ச நடிகருங்கிறாரு, இவர் உட்கார்ந்து பத்திரிகையாளர் சந்திங்க. நீங்க உங்கள்கிட்ட தான் கையில் உங்களுடைய மடியில கணம் இல்லை, வழியில பயம் இல்லைல்ல, நீங்க எந்த தவறும் செய்யல, எந்த தவறுமே செய்யல, நாங்க கரூருக்கு போனதை தவறுன்னு சொல்றீங்கல்ல. அப்படின்னா நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி முதலமைச்சர், திமுக, செந்தில் பாலாஜி இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த 41 பேருடைய மரணத்துக்கு காரணம் சொல்ல வேண்டியதானே? அதுல சொல்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பிரச்சனை? சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க. விஜய் வீடியோ போட்ட பிறகு எல்லாமே மாறிடுச்சு, தளபதி இதுக்காக தான் காத்திருந்தோம், நீங்க இப்படி பேசும்போது எனக்கு வந்து கத்தி படத்துல உள்ள சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எந்த விதமான நல்ல அரசியலையும் உருவாக்க முடியாது. விஜய் பேசுறது நேராக படத்தோட கனெக்ட் பண்றான். இது சர்க்கார் பட கிளைமாக்ஸ் மாதிரி இருக்கு, இது கத்தி பட கிளைமாக்ஸ் மாதிரி இருக்கு, நீங்க பேசுறது மட்டுமே போதும் தளபதி, நீங்க நல்லா இருந்தா போதும் தளபதி, உங்களுக்காக நாங்கள் எதையும் கொடுக்கணும் தளபதி. இந்த மாதிரி கூட்டம் எந்த எல்லைக்கும் போவான். அதனால தான் ஆதவர்ஜனா கலவரத்தை தூண்டுற மாதிரியான பதிவை போடுறாரு.
இவனை என்ன வேணாலும் பண்ணலாம், இவனை ட்ரிகர் பண்ணா அவன் என்னவா மாறுவான். ஏன்னா ஒரு சைக்கோ கூட்டம், ஒரு சோம்பி கூட்டம், ஒரு தற்குறி கூட்டம், ஒரு முட்டாள் கூட்டம், எந்த சமூக பற்ற எந்த விதமான சமூக பொறுப்புமற்ற ஒரு கூட்டத்துக்கு வந்த பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத, அந்த கூட்டத்தில் என்ன நடக்கும்னு எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு கேடுகட்ட கூட்டத்தை ஒரு கேடுகட்ட தலைவன் வழிநடத்துறான் என்பது விஜயினுடைய அந்த 4.5 நிமிட பேச்சிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடிஞ்சது. நம்மகிட்ட இருக்க கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், விஜய் அவர்கள் திருந்தல. அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, தன்னுடைய மாஸ்னால ஒரு 40 பேர் இறந்திருக்காங்க, தன்னுடைய மாஸ்னால இறந்துட்டாங்க, மாசுக்காக இறந்திருக்காங்க, இந்திரா காந்திக்காக இறந்தாங்க, அண்ணா எம்ஜிஆருக்காக இறந்திருக்காங்க, இப்படி நமக்காகவும் இறந்திருக்காங்க. அப்போ நம்மளாம் அந்த வரிசையில் உள்ள தலைவர்கள், இப்படி தலைவர்கள் வரும்போது இறக்கத்தான் செய்வாங்க அப்படின்னு தான் அவர் உண்மையிலே நினைப்பார். அவர் உண்மையிலே அப்படி நினைக்கல அப்படின்னா, நேற்று இறந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு நான் ஒவ்வொருத்தட்டையும் தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், இனி இது போல என் கூட்டங்கள் நடக்காதுங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிப்பாரு. ஆனால் அவர் அது எதையுமே பதிவு பண்ண, ஒரு வருத்தமோ ஒரு மன்னிப்போ, ஒரு சின்ன ஒரு உடல் மொழியில கூட ஒரு சின்ன கலக்கம் இல்லை, தயக்கம் இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை. குற்ற உணர்ச்சி, தயக்கம், கலக்கம் இருந்திருந்தா 41 பேர் செத்து கரூர்லேருந்து திருச்சிக்கு தப்பிச்சு போய் சென்னையில் வானூர்தியில் இறங்கும்போது செல்ஃபி எடுத்துட்டு கையை காட்டிட்டு போவாரா? கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டி இல்லாமல் ஒருத்தனால சிரிச்சுக்கிட்டே புகைப்படம் எடுத்துக்கொண்டே போக முடியுதுன்னா அவன் என்ன மனநிலையில் இருப்பான்? லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு கூட்டத்தில் விளையாடுறவன் என்ன மனநிலைங்க இருப்பான்? இவ்வளவு நடந்தும் விஜய்க்கு முட்டு கொடுக்குற கூட்டம்ல, அதுதான் பேராபத்தான கூட்டம். இந்த கூட்டத்தில் இந்த விஜய்க்கு முட்டு கொடுக்குறவன், தளபதி நீங்க பேசுங்க தளபதி நீங்க வாங்க தளபதி, நீங்க பேசினாலே போதும் தளபதினு நினைக்கிறவனுடைய மனைவியோ, அக்காவோ, தங்கையோ, அம்மாவோ, அவன் காதலியோ, அவன் பெத்தெடுத்த பிள்ளையோ, அவன் உயிருக்கு உயிராக நேசித்த ஏதோ ஒரு உறவோ இந்த 41 பேர்ல இருந்திருந்தா இப்படி பேசுவானா? மனசாட்சி உள்ள இந்த கூட்டத்துக்கு போனா சாவு உறுதின்னு தெரிஞ்ச ஒருத்தன் எப்படி அந்த கூட்டத்துக்கு போவான்? எப்படி கூட்டத்துக்கு பிள்ளை அனுப்புவான்? இந்த கூட்டத்துக்கு போனா என் பிள்ளை செத்துரும் அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தன் கூட்டத்துக்கு அனுப்புவானா? இந்த கூட்டத்துக்கு போனா என் மகளுக்கு பாதுகாப்பு இல்லை, என் மகனுக்கு பாதுகாப்பு இல்லை, என் மகன் செத்துருவான், அதுவும் கொடூரமான முறையில 7 பேர் ஒரு 4 வயசு குழந்தை மேல ஏறி ஓடுனா எப்படி இருக்கும்? நம்ம குழந்தை நம்ம தப்பு பண்ண சேட்டை பண்ணா நம்ம குழந்தைய திட்டுவோம், அடிப்போம். ஆனா நம்ம குழந்தை கையில சின்னதா ஒரு கீரல் வந்தா நம்ம தாங்குவோமா? ஒரு சின்ன வெட்டுப்பட்ட தாங்குவோமா? பல்லு விழுந்து ரத்தம் வந்தா கூட நம்ம பதறிடுவோம். அப்படிப்பட்ட குழந்தையுடைய உடம்புல 4 பேர் ஏறி ஓடி குழந்தையினுடைய குடல் வெளியே வருது, கண்மொழி வெளியே வருது, தாடை உடஞ்சு போதும், எவன்டா தாங்குவான்? அப்படி உங்க வீட்டுல உங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ பிறந்த குழந்தை, இல்ல உனக்கு பிறந்த குழந்தை இந்த கூட்டத்துல போய் நசுங்கி செத்திருந்தா அந்த வழி தெரியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி